கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா சமைக்கிறதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருப்போம். பாவம் அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் எங்கள் அம்மாவோட ஸ்டேஜில் இருக்கும்போது தான் எனக்கு புரியுது எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 22 வயசாயிருச்சுங்க. நான் எங்கள் அம்மாவோட கையை போய் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு காயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது லைட்டாக எனக்கு கில்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி டைம் வந்து ஒரு 10:15 இருக்கும். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், "அப்பா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. நேரங்காலம் கூட பார்க்காம எங்கள் அப்பா, "சரி இரு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருந்தார். போயிட்டு அப்பா வந்துருவார் அப்படின்னு நான் படிக்கட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ரைட் சைட் திரும்பினேங்க. எங்கள் அப்பாவோட வண்டி சத்தம் கேட்டுச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் அப்பா தாங்க வந்தார். வந்துட்டு இந்த படத்துலலாம் வருவாங்கள்ல ஹீரோ மாதிரி, அப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு வண்டியை நிறுத்தினா இருப்பாருங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலாக எனக்கு எங்கள் அப்பா ஹீரோ தாங்க. அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கவர் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அந்த கவரை பார்த்ததும் நான் கெஸ் பண்ணிட்டேன். 2 பிஸ்கட் பாக்கெட்டும் பன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பன் பட்டர் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். அதை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னோட அப்பா அம்மா தான் இப்படின்னு கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பா அம்மாவும் இப்படி தான் பிள்ளைங்க மேலே பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பா அம்மா கூட ரொம்ப ஜாலியாக எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது நீங்களே அப்பா அம்மாவாக மாறியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.